இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்று நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு இந்த உலகத்தினுடைய இதயமாக இருப்பது எது? தகவல் தொடர்பு. இன்று உலகத்தினுடைய இடைவெளிகள் மனிதர்களுக்கிடையே முற்றிலுமாக குறைந்து போயிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணமும் தகவல் தொடர்பு தான். ஒரு காலத்தில் நாம் கடிதங்களை எழுதிவிட்டு காத்து கொண்டிருப்போம், அந்த கடிதங்களுக்கு என்றைக்காவது பதில் வருமா என்று. அதற்கு முன்னால் கடிதங்களே இல்லாத ஒரு காலம் இருந்தது. அப்பொழுது எங்காவது வெளியூருக்கு சென்றால், தொலைதூரத்திற்கு சென்றால் அவர்கள் திரும்பி வருகிற வரைக்கும் அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்று எந்த தகவல்களும் இல்லாமல் இருப்போம். தொலைபேசி ஒரு காலத்தில் வசதி படைத்தவர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. அதற்கு முன்னால் பார்த்தீர்கள் என்றால் தொலைபேசி என்ற ஒரு காலமே இல்லாமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தொலைத்தொடர்பு சாதனங்களினுடைய ஒரு வசதி இல்லாமல் யாராலும் ஒரு நாள் கூட முழுமையாக இருக்க முடியவில்லை. உங்களுடைய செல்ஃபோன் ஒரு நாள் முழுக்க வேலை செய்யவில்லை என்று சொன்னால், அல்லது உங்களுடைய மற்ற சமூக வலைத்தள தொடர்புகள் வேலை செய்யவில்லை என்று சொன்னால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பதட்டத்திற்கு ஆளாகிறீர்கள், ஒரு மிகப்பெரிய நிம்மதியின்மைக்கு ஆளாகிறீர்கள். இந்த உலகத்திலிருந்து நீங்கள் துண்டிக்கப்பட்டு விட்டது போன்ற ஒரு உணர்வை அடைகிறீர்கள். 24 மணி நேரமும் தொலைத்தொடர்பு சாதனங்கள் தொடர்பான அதன் வழியே உருவான உறவுகள் தான் உங்கள் வாழ்க்கையில் எல்லா அம்சங்களையும் தீர்மானிக்கின்றன. ஒரு நாளைக்கு எத்தனை நிமிடங்கள், எவ்வளவு நேரம் நீங்கள் தொலைத்தொடர்பு சாதனங்களோடு இருக்கிறீர்கள் என்பதை நினைத்து பார்த்தால் உங்களுக்கு மிகவும் வியப்பாக இருக்கும். அந்தளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய ஒரு மூச்சுக்காற்றை போல நீக்கமர இன்றைக்கு தொலைத்தொடர்பு சாதனங்கள் பல்வேறு வடிவங்களில் நிறைந்திருக்கின்றன. நீங்கள் மனிதர்கள் நேருக்கு நேர் தொடர்பு கொள்ளக்கூடிய சாதனங்கள், சமூக வலைத்தளங்கள், தொலைக்காட்சி போன்றவை, வானொலி, இப்படி எத்தனையோ சாதனங்கள். இன்றைக்கு உலக தொலைத்தொடர்பு தினம். ஏன் இந்த தினம் கொண்டாடப்படுகிறது என்று சொன்னால், உலகில் முதல் டெலிகிராஃப் யூனியன் 1865ஆம் ஆண்டு துவங்கப்பட்டது. டெலிகிராஃப் என்பது தந்தி, அதாவது தந்தி அடிக்கிற முறை. அதற்கு முன்னால் 1838ஆம் ஆண்டு கிரஹாம்பெல் அவர்களால் முதல் தந்தி கண்டுபிடிக்கப்பட்டது. தந்தி மூலமாக ஒருவர் இன்னொருவருக்கு செய்தியை அனுப்ப முடியும் என்று. இன்று நீங்கள் உலகத்தின் எந்த மூலையில் இருப்பவரோடும் காணொலியில் நேருக்கு நேர் உங்கள் செல்ஃபோன் வழியாக உரையாடுகிறீர்கள், முகம் பார்த்து பேசுகிறீர்கள். ஆனால் ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதர் இன்னொரு இடத்தில் இருக்கக்கூடிய மனிதருக்கு ஒரு வாக்கியத்தை நீங்கள் ஒலி அலைகளின் மூலமாக அடிக்க முடியும். அதை ஒரு எந்திரம் உள்வாங்கி அதை திரும்ப உங்களுக்கு அடித்து தரும் என்பதெல்லாம் ஒரு காலத்தில் மிகப்பெரிய ஒரு புரட்சி. அந்த புரட்சியை வந்தடைவதற்கு மனிதகுலம் நீண்ட தூரம் பயணம் செய்து வர வேண்டியிருந்தது. அப்படி முதல் தந்தி கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கு பிறகு உலகம் முழுக்க தந்தி முறை அறிமுகமாகி தந்தி முறையை ஒருங்கிணைக்கக்கூடிய, தந்தி சேவையை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த வேர்ல்டு டெலிகிராஃப் யூனியன் துவங்கப்பட்ட நாள் தான் இந்த மே மாதம் 17ஆம் தேதி. இந்த நாளில் நாம் இந்த மனிதகுலம் தொலைத்தொடர்பின் வழியாக அடைந்த வளர்ச்சியை நினைத்து பார்த்தால் பிரம்மாண்டமாக இருக்கிறது. முதல் தந்தியை பார்த்தபோது மனிதன் எவ்வளவு பெரிய ஒரு வியப்பை அடைந்திருப்பான். வானொலியில் முதல் குரலை கேட்டபோது, தொலைபேசியில் முதல் குரலை கேட்டபோது மனிதனுடைய எக்ஸைட்மெண்ட் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். முதலாக தொலைபேசி கண்டுபிடிக்கப்பட்டு ஒரு இடத்தில் இருப்பவர் இன்னொரு இடத்தில் பேசுகிற போது அது மனிதகுலத்தினுடைய ஒரு மிகப்பெரிய மகத்தான பாய்ச்சலாக இருந்திருக்கும். அப்படித்தான் முதல் தொலைக்காட்சி திரை முதலாக ஒரு மனிதன் தொலைக்காட்சியில் தோன்றி அதை வேறொரு இடத்தில் பார்க்கிற போது அது எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமான அனுபவமாக இருந்திருக்கும். இப்படி ஒவ்வொன்றாக நினைத்து இன்றைக்கு நாம் பயன்படுத்துகிற ஒரு அனைத்து தொலைத்தொடர்பு சாதனங்கள் எல்லாவற்றையும் நாம் பார்க்கிற போது உலகில் தனிமையே இல்லை, இடைவெளிகளே இல்லை. மனிதர்கள் இடம் காலம் சார்ந்து பிரிந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை உணர்த்திய ஒரு மாபெரும் புரட்சியினுடைய துவக்க புள்ளி தான் இந்த உலக தொலைத்தொடர்பு. அந்த உலக தொலைத்தொடர்பு தினத்தை இன்றைக்கு நாம் அனைவரும் கொண்டாடுவது என்பது மனித குலத்தினுடைய நாகரிக வளர்ச்சியில் இது எத்தகைய பங்கை ஆற்றுகிறது என்பதை புரிந்து கொள்வதற்காகத்தான். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய காலகட்டத்திலே எல்லோருக்கும் உள்ள மன அழுத்தத்தையும் மனச்சோர்வையும் போக்குவது எப்படி? இந்த மன அழுத்தம், மனச்சோர்வு ஏற்படுவதற்கு பல்வேறு காரியங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கின்றோம். இதிலே நான் சொல்வது போல நமக்குள்ள உள்ள ஒரு பயமும், நமக்குள்ள உள்ள பதட்டம், நம் தோல்வியை உற்றுவருமோ அப்படின்ற ஒரு பயம், ஒரு வாழ்க்கையை பற்றிய ஒரு பயம், எதிர்காலத்தை பற்றிய ஒரு பயம், இப்படி ஒரு பல்வேறு விதமான சிந்தனைகள் நம்மளுக்கு இந்த மன அழுத்தத்திற்கு காரணமாக அமைகின்றன.
இதில் சின்ன சின்ன காரணங்கள் ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இதுதான் அப்படின்னு நம்ம பர்டிகுலராக சொல்ல முடியாத அளவிற்கு பல்வேறு காரண காரியங்கள் இருக்கின்றன. இதில் பொதுவாக அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாம் தனியாக இருக்கின்றோமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது நம்மை தனிமைப்படுத்தி விட்டார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், அதையும் தாண்டி நம்மை வேறுபடுத்தி பார்க்கிறார்களோ அப்படின்ற ஒரு ஃபீலிங், இரண்டாவது அதுக்கு அடுத்தபடி பார்க்கும்போது நமக்கு மட்டுமே அநீதி இழைத்து விட்டதா இந்த உலகம், இந்த சமூகம் அப்படின்ற நமக்குள்ளேயே ஒரு கேள்வி. இப்படிப்பட்ட கேள்விகள், இரண்டாவது சின்ன சின்ன குடும்ப வன்முறைகள், குடும்பத்திலே ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் புரிதல் இல்லாத ஒரு காரணங்கள், இந்த ஒரு சிச்சுவேஷனை எப்படி நாம் கையாள வேண்டும் என்பதை பற்றிய போதிய அறிவு இல்லாத காரணம், அறிவுன்னு சொல்ல முடியாது, அறியாமைன்னு சொல்லலாம், அறியாமை. இப்படி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. இது பொதுவாக. ரெண்டாவது, குடும்பத்தில் உள்ள முக்கியமான உறுப்பினர்களுக்கு முன்னாடி இருந்த வருமானம் இப்பொழுது இருக்காது. அது ரெண்டாவது, அந்த ஒரு வீட்டிற்கு தேவையான சகல வசதிகளையும் அவனால் முன்னாடி இருந்தது போல் அவனால் அனுபவிக்க முடியாது. இரண்டாவது, குழந்தைகளுக்கு ஏன் இப்படிப்பட்ட ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்றது? குழந்தைகள் இந்த டிஜிட்டல் லேர்னிங், ஆன்லைன் லேர்னிங் இப்படி சொல்கிறோமே, இதையெல்லாம் நாம் எப்பொழுது கற்றுக் கொடுத்திருக்கிறோம் குழந்தைகளுக்கு? இல்லவே இல்லை. இப்பொழுது தான் புதிய சூழல். இந்த சூழலே குழந்தைகளுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு புதிய சூழல். இந்த சூழலிலே குழந்தைகள் தங்களை பாதுகாத்து கொள்வது எப்படி? இந்த சைபர் கிரைம், சைபர் புல்லிங் இப்படின்னு சொல்கிறார்கள், இதிலிருந்து எப்படி பாதுகாக்க? ரெண்டாவது, இந்த சூழலிலே நம்ம உட்கார்ந்து நம்மளால் எவ்வளவு நேரம் அந்த ஆன்லைனிலே கிளாஸை கவனிக்க முடியும் அப்படின்ற ஒரு பயம் குழந்தைகளுக்கு. ரெண்டாவது, குழந்தைகளுக்கு இந்த ஆன்லைனில் தான் நம்ம அசஸ்மெண்ட் பண்ணுறோம், எவாலுவேஷன் பண்ணுறோம், இதெல்லாம் ஒரு குழந்தைகளுக்கு ஒரு பயம். அந்த ஆன்லைனில் டீச்சிங் பண்ணுறவங்க என்ன சொல்லுவாங்களோ, எல்லா குழந்தைகளும் கேட்குறாங்களே, நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்களோ, நம்ம என்ன பேச முடியலையே. அது ஒரு சில குழந்தைகள் பார்த்திங்கன்னா, நீங்கள் முன்னாடி ஒரு க்ரௌடில் ஒரு கூட்டத்திலே முன்னின்று வரமாட்டார்கள். ஒரு அச்சம் தான் காரணம் அதற்கு. ஸோ இதையெல்லாம் போக்க வேண்டும். இதற்கெல்லாம் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் நம்ம எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்ற விஷயம் இருக்குது. இந்த மாதிரி பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. கல்லூரி மாணவர்களுக்கு எடுத்துக்கொண்டே வேணால் எக்ஸாம்ஸ் இருக்குன்னு சொல்கிறார்கள், ஆனால் இல்லை. எக்ஸாம்ஸ் வரும்னு சொல்கிறார்கள், ஆனால் வரல. அடுத்து உயர்கல்வி படிப்பது எப்படி? இந்த உயர்கல்வி நம்ம எப்படி அணுகுவது? இதில் காலேஜ் எப்போ திறப்பாங்க? நம்ம காலேஜ் லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுவது? அது கேரியர்ஸ், அதாவது அடுத்த கட்டத்திற்கு எப்படி செல்வது? இப்படி பல்வேறு காரணங்கள் கல்லூரி மாணவர்களுக்கு இருக்கின்றன. அது மாதிரி அடலசன்ஸ் அப்படின்ற பார்க்கும்போது அவர்களுக்கும் உள்ள மன அழுத்தம் இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்க எல்லாருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ், பியர்ஸ் குரூப்ஸ்ன்னு சொல்லுவார்கள், இவர்களோட கனெக்ஷன் ஆகியிருக்காங்க. அப்போது ஒவ்வொருத்தருக்கும் பேசி அளவலாகி வெளியில் ஒரு சாதாரணமான ஒரு சூழல் கிடையாது. அவங்களுக்கு என்ன ஆகுது? ஒரு விளையாட்டினுடைய நேரம் கட் ஆகிடுது. அதே மாதிரி மற்ற மாணவர்களுடைய, அதாவது சக மாணவர்களுடைய அளவலாகக்கூடிய நேரம் இல்லை. அதாவது ஒன்றுக்கு ஒன்று ஃபேஸ் டு ஃபேஸ் அப்படி கிடையாது. வீடியோ கால் பண்ணலாமா, அது வேறு விஷயம். இப்படி எல்லாமே ஒரு சாதாரணமாக இருக்கின்ற நிலைமை தலைகீழாக மாறும்போது அந்த அச்சுறுத்தல் இருக்கத்தானே செய்யும். இதை எல்லாமே நம்ம ஒவ்வொரு ஏஜ் குரூப் அப்படின்னு சொல்வார்கள். இந்த குழந்தைகள் 1 முதல் 5ஆம் வரை உள்ள குழந்தைகளை எப்படி கையாள்வது, 5வது படிக்கும் 6வது படிக்கும் மாணவர்கள் முதல் 8ஆம் வகுப்பு மாணவர்கள் வரை உள்ள குறைகளை எப்படி கையாள்வது, பிறகு 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்குள்ள மன அழுத்தத்தை எப்படி போக்குவது, டீனேஜ் கல்லூரி மாணவர்கள், குடும்ப நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள், வயதானவர், இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இந்த மன அழுத்தத்தை கையாள வேண்டும். பொதுவாக இந்த ஒரு பதிவிலே நம்ம குழந்தைகளினுடைய மன அழுத்தத்தை, படிக்கிற மாணவர்களுடைய மன அழுத்தத்தை போக்குவது மட்டும் எப்படி அப்படின்றத மட்டும் நம்ம பார்ப்போம். இப்போது எல்லாருமே ஸ்கூல் கேம்பஸ், ஹாஸ்டல் கேம்பஸ் இப்படிலாம் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஹோம் கேம்பஸ், இதுதான் புதிய வார்த்தை. ஹோம் கேம்பஸ் அப்படின்ற வார்த்தை புதிது. அதாவது வீட்டுச் சூழலிலே கல்வியை கற்க வேண்டும். வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டும். இந்த வீட்டுச் சூழலிலே நீங்கள் கல்வியை கற்க வேண்டுமென்றால் அதற்குள்ள வழிமுறைகள் என்ன? அந்த கல்வியை மன அழுத்தம் இல்லாமல் எப்படி ஒரு என்ஜாய்மெண்ட்டோட, ஒரு ஹாப்பி லேர்னிங்னு சொல்வார்களே, அந்த மாதிரி ஒரு ஹாப்பியாக எப்படி அந்த கற்றுக்கொள்ளலை நாம் உள்வாங்குவது, இதன் மூலம் நம்மளுடைய படைப்பாற்றலை எப்படி மேம்படுத்துவது,
இப்படி வந்து குழந்தைகளுக்கு நம் பயிற்சிகள் கொடுக்க வேண்டும். அது ப்ராக்டிஸ் மேக்ஸ் அ மேன். பயிற்சியும் முயற்சியும் இருந்தால் வாழ்க்கையில் என்ன வேணால் நம்மளால் சாதிக்க முடியும் மாணவர்களே. கண்டிப்பாக வாழ்க்கையில் நீங்கள் என்ன வேணாலும் சாதிக்க முடியும். அந்த நம்பிக்கையை வளர்த்துக்கொள்வது எப்படி? சுய ஊக்கம் சொல்வார்களே, செல்ஃப் மோட்டிவேஷன், அதுதான் இந்த காலகட்டத்திலே மிக மிக முக்கியம். உங்களை பற்றி நீங்கள் என்றைக்குமே குறைவாக எடை போடாதீர்கள். உங்களுக்குள்ள ஒரு திறமை கண்டிப்பாக இருக்கின்றது. அந்த திறமையை எப்படி நீங்கள் வெளிக்கொணர்வது? இப்போது நம்ம ஒரு உதாரணத்துக்கு சொல்வேமானால், மகேந்திர சிங் தோனி அப்படின்ற ஒரு கிரிக்கெட் கேப்டன் எல்லோருக்குமே தெரிந்த ஒரு நபர். அவர் சிறிய வயதிலேயே அவர் விளையாட்டின் ஆர்வம் இருந்தது உண்மை. ஆனால் ஃபுட்பாலில் தானே அவருக்கு ஆர்வம் இருந்தது. திடீர்னு கிரிக்கெட்டிலே எப்படி அவர் இன்வால்வ் பண்ணி கொண்டார், அதில் அவருடைய திறமையை எப்படி வளர்த்து கொண்டார், அவருடைய காலகட்டத்திலே அவருடைய சந்தித்த இன்னல்கள் என்னென்ன, அவர் எப்படி வாழ்க்கையில் வெற்றி பெற்றார், அவர் கேப்டன் கூல் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் எப்படி தன்னுடைய நிர்வாக மேலாண்மையும் ஒரு ஆளுமை திறனையும் எப்படி வளர்த்து கொண்டார், இதையெல்லாம் நாம் கண்டிப்பாக பார்க்க வேண்டும். மாணவர்களுடைய மத்தியிலே முக்கியமாக பழக்க வழக்கங்களை நாம் ஒரு லிஸ்ட் போட்டு நம் ஆசிரியர்களும் பெற்றோர்களும் மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும். அது ரொட்டீன்ஸ்ன்னு சொல்வார்களே, அந்த ரொட்டீன்ஸும் அந்த ஹேபிட்ஸ், இது ரெண்டுமே தான் மாணவர்களை திறன்பட வாழ்க்கையினுடைய தரத்தை மேம்படுத்துவதற்கு உதவும். யோகா, மெடிடேஷன், பிராணாயம், இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ரொட்டீனான ஒரு வாழ்க்கை முறையை நாம் இந்த காலகட்டத்திலே மட்டுமல்லாமல் என்றைக்குமே பின்பற்றுமானால் நம்முடைய மனச்சோர்வு கண்டிப்பாக நீங்கும். இதை தவிர, அதாவது செயல்முறை மூலம் கல்வி, ஒரு மாடல் பேஸ்டு கல்வி, ரெண்டாவது ஒரு மியூசிக் மூலமாக நம்ம என்ன லேர்ன் பண்ணுறோம், ஒரு டான்ஸ் மூலமாக என்ன லேர்ன் பண்ணுறோம், இப்படி பல்வேறு விதமான நீங்கள் கற்றலையும் கற்பித்தலையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரே மாதிரி ட்ரெடிஷ்னல் லேர்னிங்க்கு நீங்கள் போகவே கூடாது. நம்மளுக்கு என்ஜாய்ஃபுல்லாக மூலமாக எதை நம்ம கற்றுக்குறோம், ஒரு மாடல் மேக் பண்ணி கற்றுக்குறோமா இல்லையா, நம்ம குக்கிங் மூலமாக அதில் உள்ள இன்ஃபர்மேஷன் என்னென்னு தெரிஞ்சுக்கிறோம், ஒரு கேமிங் விளையாடுறதுல கூட அதில் நம்மளுடைய லீடர்ஷிப் ஸ்கில்லை நம்மளால் ப்ரூஃப் பண்ண முடியும். இப்படி பல்வேறு விதமான வழிமுறைகளை நமது முன்னோர்கள் வகுத்து உள்ளார்கள். அதாவது இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்க்கு மட்டும் இல்லாமல் என்றைக்குமே இது வந்து நம்மளுக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். மறைந்த தமிழ் அறிஞர், எழுத்தாளர் மு. வரதராஜன் அவர்கள் தன் நாவல்களில் ஒரு செய்தியை திரும்ப திரும்ப வலியுறுத்துவார். நாம் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதுதான் அந்த செய்தி. இது மேலோட்டமாக சொல்லப்படுகிற அறிவுரை என்று கருத வேண்டியதில்லை. இது ஒரு ஆழமான செய்தி என்றும் நாம் பார்க்க வேண்டும். நாம் நேர்மையாளர்களாக இருப்பது சிறப்பானது, பாராட்டிற்குரியது. ஆனால் நேர்மையாளர்களாக இருந்தால் மட்டும் போதாது, வெற்றியாளர்களாகவும் இருக்க வேண்டும். நாம் பார்த்த வரையில் வெற்றியாளர்கள் பலர் நேர்மையை பற்றி கவலைப்படுவதில்லை, வென்றால் போதும் என்பார்கள். நேர்மையாளர்கள் பலர் வெற்றிக்கு ஆசைப்படுவதில்லை, நாம் நேர்மையாக இருக்கிறோம். ஆனால் இவை இரண்டும் சேர்ந்தால்தான் நேர்மைக்கும் பெருமை, வெற்றிக்கும் பெருமை. இந்த உலகம் வெற்றியைத்தான் கொண்டாடும். நீங்கள் எவ்வளவு நல்லவராக நேர்மையானவராக இருந்தாலும் வெற்றி பெற்றால்தான் அந்த வெற்றியோடு சேர்த்து உங்களையும் கொண்டாடும் என்பது உலக இயற்கை. அப்படி கொண்டாடவில்லை என்றால் என்ன, அதனால் நமக்கு என்ன நட்டம் என்று கருத வேண்டியதில்லை. அதில் நமக்கு நட்டம் இருக்கிறது. அதனை தாண்டி அதனால் நேர்மையும் நட்டப்படுகிறது என்பதுதான் என்ன செய்தி என்றால், நேர்மையாளர்கள் வெற்றியாளர்களாக இல்லை, அவர்கள் வாழ்க்கையில் துயரப்படுகிறார்கள். அவர்கள் எந்த ஒரு இடத்தையும் எட்ட முடியவில்லை என்றால் இந்த உலகம் என்ன சொல்லும் தெரியுமா? நேர்மையாக இருந்தால் இப்படித்தான் ஆகும், இப்படியெல்லாம் நேர்மையாக இருக்கக்கூடாது. அவர்களுக்கு என்ன பெயர்? இந்த உலகத்தில் ஒரு பெயர் உண்டு, அவன்லாம் பிழைக்க தெரியாதவன் என்று சொல்லுவார்கள். எங்களுக்கு இந்த உலகத்தில் வெற்றி பெறவும் தெரியும் என்பதை நேர்மையாளர்கள் நேர்மையான வழியிலேயே வெற்றி பெற முடியும் என்று மெய்ப்பிக்கிற போதுதான் நேர்மைக்கும் பெருமை வந்து சேரும். அப்போதுதான் நேர்மையாக இருக்கிற ஒருவரை பின்பற்ற வேண்டும் என்கிற எண்ணம் அடுத்த தலைமுறைக்கும் வரும். நேர்மையாக இருந்தால் இப்படி அழிந்து போவதுதான் அதனுடைய இயற்கை விதி என்று சொன்னால் 100க்கு 90 பேர் அதிலிருந்து விலகி விடுவார்கள். அழிந்தாலும் பரவாயில்லை என்று ஒரு 10 பேர் அல்லது 5 பேர் வரலாம்.
அது நேர்மைக்கு பெருமை தராது. நீங்கள் வெற்றியாளர்களாக இல்லை என்றால் நேர்மைக்கும் கெட்ட பெயரை வாங்கித் தருகிறீர்கள் என்பது பொருள். இது பலருக்கும் புரியாத, தாங்கள் எதை பற்றியும் கவலைப்படாதவர்கள் என்பது போல இருக்கிறவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய செய்தி என்பதை நாம் குறித்து கொள்ள வேண்டும். நீங்கள் உங்களுக்காக வெற்றி பெறவில்லை என்றாலும் நேர்மையாக இருப்பது வெற்றியை கொண்டு வந்து தரும் என்று மெய்ப்பிப்பதற்காகவாவது வெற்றியாளர்களாக ஆக வேண்டும். அப்போதுதான் பின்பற்றப்படுவீர்கள். அதுதான் இயற்கையானது. யாரை பின்பற்றுவார்கள்? யார் ஒருவரும் யார் வாழ்க்கையில் வெற்றி அடைந்திருக்கிறார்களோ அவர்களைத்தான் பின்பற்றுவார்கள். தோற்றுப்போன ஒருவனை யாரும் பின்பற்ற விரும்புவதில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் எல்லோருக்கும் வெற்றி தான் இலக்காக இருக்கிறது. வெற்றி பெற முடியாதவர்கள் உலகத்தில் பலர், வெற்றி பெற விரும்பாதவர்கள் யாருமே இல்லை. எல்லோருக்கும் வெற்றி வேண்டும் என்கிற எண்ணம் இருக்கிறது. அந்த வெற்றியை எப்படி பெறுவது, நேர்மையான வழியில் எப்படி பெறுவது என்கிற இரண்டு சிந்தனைகளும் இணையுமானால் அது வெற்றிக்கு மட்டுமல்ல நேர்மைக்கும் சேர்த்து இன்னொரு வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கும். யார் ஒருவன் உண்மையாக இருக்கிறான், உண்மையாக உழைக்கிறான், அவன் வெற்றி பெறுகிறான் என்று பார்த்துத்தான் அவனை யாரும் பின்பற்றுவார்கள். எனவே நேர்மையாளர்கள் அது போதும் என்று இருந்துவிடக்கூடாது. சில பழமொழிகள் வேறு வேறு நோக்கங்களுக்காக சொல்லப்பட்டவை. போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்தென்று முயற்சி செய்யாமல் இருப்பதற்காக அந்த பழமொழி சொல்லப்படவில்லை. அதிகம் ஆசைப்படாதே, பேராசைப்படாதே என்பதற்காக சொல்லப்படுகிறதே தவிர இதற்கு மேல் எதுவும் வேண்டாம் என்று முயற்சிக்காமல் இருக்காதே என்பதற்காக சொல்லப்படவில்லை. முயற்சி வேண்டும், தொடர்ந்து வெற்றிகளை பெற வேண்டும், அதற்கான உத்திகளை வகுக்க வேண்டும். வெற்றி என்பது எப்போதும் எந்த பாதையில் நாம் போகிறோம் என்பதையும் பொறுத்தது. தொடர்ந்து முயற்சி, அந்த முயற்சியில் அதனை எட்டுவதற்கு, இலக்கை எட்டுவதற்கான எளிய வழிகள், அதற்கான உழைப்பு, அதற்கான திட்டம், இவை அனைத்தும் சேர்ந்தது தான் வெற்றி பாதை. ஆகையினாலே இந்த வெற்றி பாதையை கண்டறிவதில் நம்முடைய அறிவு நமக்கு பயன்பட வேண்டும். எப்போதும் தவறு செய்தால்தான் வெற்றி பெற வேண்டும் என்று கருத வேண்டியதில்லை. தவறு செய்யாதவர்கள் உலகத்தில் பலர் பல வெற்றி இடங்களை தொட்டிருக்கிறார்கள். எனவே நேர்மையாளர்கள் வெற்றியாளர்களாகவும் இருக்க வேண்டும் என்பதைத்தான் எழுத்தாளர் மூவா அவர்கள் தன் நூலில் நல்லவர்களாக இருந்தால் மட்டும் போதாது, நாம் வல்லவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகிறார்.